இங்க இந்த பொண்ணு காலேஜ்ல சஸ்பெண்ட் ஆயிட்டு ஊர்ல இருக்க அவங்க அத்தைய பார்க்கறதுக்காக வந்திருக்கா. கதவு தட்டுனா அங்க ஒரு ஆள் வராரு. பார்த்தா அவங்க அத்தை பக்கத்து வீட்ல இருக்காங்க. மாறி வந்துட்டேன்னு சொன்னவொன்னே அவர் மூஞ்சிலே கதவு சாத்திட்டு உள்ள போயிடுறாரு. இவங்களும் அத்தைட்ட பேசிட்டு இருக்கும்போது யார் அந்த பையன்னு கேட்டா, அந்த பையன் தனியா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஏன் என்ன அழகான பொண்ண பார்த்து கூட அவர் கண்டுக்க மாட்டாருன்னா, அந்த பையன் கண்ணு தெரியாதும்மான்ன உடனே ஃபீல் ஆயிடுறா. அடுத்த நாள் அவர்கிட்ட பேசலான்னு ட்ரை பண்றா. அப்பயும் அவர் மூஞ்சி குடுத்து பேச மாட்றாரு. இவர் வீட்டுக்கு ஒருத்தன் சாப்பாடு எடுத்துட்டு வரான். நான் அவருக்கு சாப்பாடு குடுக்குறேன். நான் அவர் கட்டிக்க போற பொண்ணு தான்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ புடுங்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள பூந்துடுறா அவருக்கே தெரியாம. உள்ள போயிட்டு பார்த்தா அவர் நெறைய பெயிண்டிங் வரைஞ்சிருக்காரு. எல்லாமே கருப்பு கலர்ல இருக்கு. அப்போ ஒரு பொருள கீழ தட்டி விட்டோம்னா, அவர் கைய புடிச்சு ஒழுங்கா வீட்ட விட்டு வெளிய போன்னு சொல்லி இழுத்துட்டு போறாரு. இவ வேணும்னே வந்து செவுத்துல இடிச்சிட்டு, என் கைய நீங்க உடைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. இவரும் ஃபீல் பண்றாரு அந்த பொண்ண இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லி. அடுத்த நாள் வேணும்னே கையில கட்டுப்பட்டு வந்த உடனே இவரும் ஃபீல் பண்ணிட்டு அந்த பொண்ண வீட்டுக்குள்ள அலோவ் பண்றாரு. இவளும் எல்லா டிராயிங்கும் பார்த்துக்கிட்டு இருக்கா. எதுக்கு கருப்பு கலர்லயே வரைஞ்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, எனக்கு தான் கண்ணு தெரியாதே. எனக்கு தெரிஞ்ச ஒரே கலர் அது மட்டும் தான். அதனால தான் நான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும்போது, இதுவும் ஒரு கலர் தாங்க. இது மாதிரி நெறைய கலர் இருக்கு. நீங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் இப்படி ஃபீல் பண்றீங்க. வெளிய வாங்க போவோம்ன்னு சொல்லிட்டு, இவ கூப்பிடுறா இவர் வரமாட்டேன்னு தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கூட வெளிய போறாரு, பீச்சுக்கு போறாரு, ஜாலியா சுத்துறாரு. இந்த பொண்ணு கூட இருக்கும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இந்த பொண்ணுக்கு 10 நாள் சஸ்பென்ஷன் முடிஞ்சு ஊருக்கு போ வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவர்கிட்ட சொல்லும்போது இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அடுத்த நாள் இவர் கிளம்பிட்டு இவர்கிட்ட சொல்லலான்னு போய் கதவு தட்டுனா, அவர் ரொம்ப நேரம் வரவே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு தொறந்து அவரே வெளில வராரு. அவர் உடம்பு ஃபுல்லா கலர் பெயிண்டா இருக்கு. என்னன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் கருப்பு மட்டுமே பார்த்துட்டு இருந்தவரு, இந்த பொண்ணு கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லா கலரையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ உள்ள போய் பார்த்தா இந்த பொண்ணு கூட சேர்ந்து நடக்கிற மாதிரி ஒரு கலர்ஃபுல்லா ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருக்காரு. இத பார்த்த உடனே அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா.